வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் ஓர் பொய் மூட்டை, மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த சஜித். இன்று ஆரம்பமாகும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை, மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. பேயை விரட்டுவதாக கூறி அராஜகம், இளம்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை. பகலில் மது அருந்தினால் அபராதம், சோகத்தில் மது பிரியர்கள். டெங்கு பரவல் மீண்டும் தீவிரம், தொடரும் உயிரிழப்புகள். மத்திய கிழக்கில் தலைமறைவாகியுள்ள போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் சரணடைய ஒப்புதல். 24 மணித்தியாலங்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை, அதிக பலத்த மழைக்கு வாய்ப்பு. அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட யோசனை ஒரு பொய் மூட்டை என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது சிரித்து கொண்டும் சுற்றி சுற்றி சத்தமாகவும் மெதுவாகவும் பேசி இந்த வரவு செலவு திட்டத்தினை ஜனாதிபதியானவர் சமர்ப்பித்ததை நாம் அவதானித்தோம் என சஜித் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த வரவு செலவு திட்டமானது பொய்களினால் நிரப்பப்பட்ட ஒரு பொய்ச்சாக்கு மூட்டை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வரவு செலவு திட்டமானது முழுக்க முழுக்க பொய்களினாலும் ஏமாற்று வார்த்தைகளினாலும் நிரம்ப பெற்ற ஒன்றாகும். இதனூடாக தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியை ஜனாதிபதி மேற்கொண்டுள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த வரவு செலவு திட்டமானது முழுக்க முழுக்க பொய்களினாலும் ஏமாற்று வார்த்தைகளினாலும் நிரம்ப பெற்ற ஒன்றாகும். இதனூடாக தங்களது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சியை ஜனாதிபதி மேற்கொண்டுள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் மக்களை அநாதைகளாக்கி உள்ளது. இந்த அரசாங்கத்தின் பிரதான கொள்கை பொய்களை சமூகமயப்படுத்துவது என்பது தெரிகின்றது. இந்த அரசாங்கம் ஹிட்லர், ஹோஃபில்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை பின்பற்றுகின்றது. தொடர்ச்சியாக இடைவிடாது பொய்களை உரைக்கின்றது. ஹோஃபில்ஸின் கொள்கைகளுக்கு அமைய இந்த பொய்களை தொடர்ச்சியாக கூறி சமூகத்தில் தொடர்ந்தும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என அரசாங்கம் நம்புகின்றது என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் நிலையில் உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்றைய தினம் ஆரம்பமாகும் உயர்தர பரீட்சை டிசம்பர் 5 வரை நடைபெற உள்ளது. இதற்காக நாடு முழுவதும் 2362 பரீட்சை மத்திய நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு பரீட்சைக்கு 2,46,521 பாடசாலை பரீட்சார்த்திகள் மற்றும் 94,000 தனியார் பரீட்சார்த்திகள் என மொத்தமாக 3,40,521 பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளனர். பாடசாலை பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் பாடசாலை அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தனியார் பரீட்சார்த்திகளுக்கான அனுமதி அட்டைகள் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. விண்ணப்பதாரர் ஒருவர் அனுமதி அட்டையை பெறவில்லை என்றால் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்திற்கு சென்று அதனை பதிவிறக்கம் செய்யலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரிலியனுக்கு கூறுகின்றார். மேலும் காலை 8:30 மணிக்கு பரீட்சைகள் ஆரம்பமாகும் என்பதனால் மாணவர்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னதாக பரீட்சை நிலையத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் எனவும் அத்துடன் சாதாரண நாட்களில் மதியம் 1 மணிக்கு பரீட்சை ஆரம்பமாகும் எனவும் வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் மதியம் 2 மணிக்கு ஆரம்பமாகும் எனவும் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு கடிகாரங்கள், பிற மின்னணு உபகரணங்கள் மற்றும் கைபேசிகள் ஆகியவற்றை பரீட்சை மண்டபத்திற்குள் கொண்டு செல்வது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பரீட்சை மோசடிகளில் ஈடுபடாமல் கவனத்துடன் பரீட்சைக்கு தோற்றுமாறு பரீட்சைகள் திணைக்களம் வலியுறுத்துகின்றது. நாட்டில் தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை டெங்கு அதிக ஆபத்துள்ள 11 மாவட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் ஊவா, தென் சப்ரஹமுவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி பெய்யும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் தற்போது தலைமறைவாக உள்ள 7 போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் சரணடைய ஒப்புக்கொண்டுள்ளதாக
தெரிவிக்கப்படுகின்றது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இதனை தெரிவித்துள்ளார். பலூனை விழுங்கிய குழந்தை ஒன்று மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ள சம்பவம் தமிழகத்தின் ராணிப்பேட்டையில் பதிவாகியுள்ளது. வீட்டில் விளையாடி கொண்டிருந்த 3 வயது குழந்தை பலூனை விழுங்கிய நிலையில் சிறிது நேரத்தின் பின்னர் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு குழந்தை மயங்கி தரையில் விழுந்துள்ளது. இதனை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தினை ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்க சமர்ப்பித்ததனை தொடர்ந்து மக்கள் அவரை வணங்குகின்றார்கள் என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கோரிக்கை 1700 ரூபாக இருந்தது எனவும் வரவு செலவு திட்டத்தில் இந்த தொகை 1750 ரூபாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் பெருந்தோட்ட மக்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடி மகிழ்கின்றனர் எனவும் சிலர் ஜனாதிபதியின் புகைப்படத்தை வணங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் 2 சக மாணவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ள சம்பவம் இந்தியாவில் பதிவாகியுள்ளது. துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான மாணவர் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. தனிப்பட்ட முன்விரோதங்கள் காரணமாக இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பேயை விரட்டுவதாக கூறி இளம்பெண் ஒருவரை கொடுமைப்படுத்திய குற்றச்சாட்டில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த துயர சம்பவம் கேரளாவில் பதிவாகியுள்ளது. பேயை விரட்டுவதாக தெரிவித்து அந்த பெண்ணின் கால்களை கட்டி பீடி மதுபானம் குடிக்க வற்புறுத்தி கொடுமைப்படுத்தியுள்ளனர். மந்திரவாதி ஒருவர் பேயை விரட்டுவதற்காக சூனியம் வைக்கின்றேன் என்ற பெயரில் இளம்பெண்ணை பல மணி நேரம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதை செய்துள்ளமை காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பெண்ணின் மனநிலை மோசமடைந்த நிலையில் அவரது தந்தை காவல்துறையில் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் மந்திரவாதி பெண்ணின் கணவர் மற்றும் அவரது தந்தை ஆகியோரை கைது செய்துள்ளனர். குறித்த பெண் 2 வாரங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொடுத்துள்ள நிலையில் திருமணத்திற்கு பின்னர் பெண்ணின் உடலில் இருந்த உறவினர்களின் தீய சக்திகள் உள்ளதாகவும் அதனால் அவற்றை விரட்ட வேண்டும் என்று கூறி இந்த விபரீத செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்து தமது மதுபான கட்டுப்பாட்டு சட்டங்களை இறுக்கமாக்கியுள்ளது. இதன் விளைவாக சுற்றுலா பயணிகள் உட்பட பகல் நேரங்களில் மது அருந்துபவர்கள் மீது கடுமையான அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சட்டத்தின்படி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை மது அருந்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகள் நேற்று முன்தினம் அமுலுக்கு வந்துள்ளது. இந்த தடையை மீறுவோர் பிடிபட்டால் அவர்களுக்கு 10,000 பாட் அதாவது இலங்கை நாணய மதிப்பில் சுமார் 94,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின்படி வாடிக்கையாளர் ஒருவர் பிற்பகல் 1:59க்கு மதுபானம் வாங்கி அதனை 2 மணிக்கு குடித்தாலும் அது விதிமீறலாக கருதப்படும். எனவே குறிப்பாக சுற்றுலா பயணிகள் தங்கள் மதிய உணவு வேளையின் போது மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் உரிமம் பெற்ற கேளிக்கை விடுதிகள், விருந்தகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் போன்ற சுற்றுலா பகுதிகளில் உள்ள சில நிறுவனங்களுக்கு இந்த விதியில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தாய்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.